வணக்கம் நேர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். தமிழ்நாட்டினுடைய 39 தொகுதிகளில் வாக்களித்த மக்களினுடைய மனநிலை, போட்டியிட்ட வேட்பாளர்களின் நம்பிக்கை, வெற்றி பெற்றால் தொகுதிக்கு அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, இது போன்றவற்றையெல்லாம் புள்ளி விவரங்களோடு வழங்கி வருகிறது நமது 40க்கு 40 நிகழ்ச்சி. அந்த வரிசையில் தலைநகராம் சென்னையில் அமைந்துள்ள தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியும், அது மட்டுமல்லாமல் தொழில் நகரமாம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஆகிய 2 தொகுதிகளை இன்று அலச உள்ளோம். இதுகுறித்து விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பதிப்பாளர் பத்ரி சஷாத்ரி அவர்கள். வணக்கம் சார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக தேசிய மற்றும் தமிழக அளவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை அரசியல் மேடை பகுதியில் பார்க்கலாம். உண்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத காங்கிரஸ் கட்சியினர் தம்மை சாதியை குறிப்பிட்டு விமர்சிப்பதாக பாஜக பிரதமர் வேட்பாளர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வலுவான இந்தியாவை உருவாக்குவதே தமது நோக்கம் என்று குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசம் மிர்சாபூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வெறுப்பு அரசியலில் ஈடுபட்டு வரும் பாஜக இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டிவிடுவதாக தெரிவித்தார். சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் தலா ஒரு வாக்குச்சாவடிகளில் 8ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடதுசாரி கூட்டணி மத்தியில் வகுப்புவாத ஆட்சி அமையாமல் தடுக்கும் என்றார். தேசிய அளவில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை அரசியல் மேடை பகுதியில் பார்த்தோம். இதைத் தொடர்ந்து இன்று நாம் பார்க்க இருக்கின்ற 2 நாடாளுமன்ற தொகுதிகள் என்னவென்றால் ஈரோடு, அது மட்டுமல்லாமல் இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி. முதலில் தொழில் நகராம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி அந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். ஈரோடு நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், காராபுரம், குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி. இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தோமேயானால் மொத்த வாக்காளர்கள் 13,21,154 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 6,56,488, பெண் வாக்காளர்கள் 6,64,598 பேரும் இருக்கிறார்கள். 3ஆம் பாலின வாக்காளர்களாக 68 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தங்களது வாக்குகளாக தங்களது சதவீதமாக பதிவு செய்திருக்கிறது. எத்தனை சதவீதம் என்று நாம் இப்போது பார்க்கலாம். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதிவானது சதவீதமாக 76.06% இருக்கிறது. ஒரு 75க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில். இதைத் தொடர்ந்து ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 77.65% இந்த வாக்காளர் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் எடுத்துக்கொண்டோமானால் 74.51% இருக்கிறது. மற்றவர்கள் அதாவது 3ஆம் பாலின வாக்காளர்களாக 17.65% இந்த 3ஆம் பாலின வாக்காளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தங்களது வாக்குகளை. இந்த நிலையில நான் பத்ரி சஷாத்ரி அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி வேணும். இதுல ஆண் வாக்காளர்கள் குறைவாக இருக்கிறார்கள், பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில். ஆனா அதுல பார்த்தோம்னா வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது, ஆண் வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது. ஒரு எதிர்மறையாக ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சோ இதை பத்தி உங்களுடைய பார்வையாக என்ன பார்க்கிறீங்க? பொதுவாகவே இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் 1000 ஆண்களுக்கான பெண்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் குறைவாக இருக்கு. அதுல தமிழகம் கிட்டத்தட்ட கேரளாவை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் விகிதாச்சாரம் அந்த 1 நோக்கி போகக்கூடியது. இங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு நல்ல நிலை. அது அப்படி இருக்கும்பொழுது இந்த தொகுதியில பெண்களுடைய எண்ணிக்கை, அதாவது வாக்களிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படிங்கறதே எனக்கு ஆச்சரியம். அது எல்லா தொகுதியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனா பெண்கள் குறைவாக வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்னா 2-3 காரணங்கள் தான். பல கிராமங்கள்ல ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலையில நீ ஒன்னும் ஓட்டு போட வேண்டாம் சும்மா கடை அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருக்கலாமோ, இதெல்லாம் ஸ்பெகுலேஷன். நான் போய் நின்று பக்கத்துல பார்க்கல, ஏன்னா ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. சிட்டில இருக்கக்கூடிய பிரச்சனை வேற. நம்ம இப்படி அடுத்து நம்ம தென்சென்னை பத்தி பேச போறப்ப பேசலாம்.
ஆனா பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் கிராமங்கள்ல பெண்கள் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த தேர்தலை எடுத்திருக்காங்க. அவர் வந்து நன்றாக நல்ல ஆடை அணிந்து, நல்ல தலைவாரிக்கிட்டு, நல்ல பூ வச்சுக்கிட்டு போய் கியூல நின்று வாக்களிக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழகத்தோட எல்லா கிராமங்களையும் நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு படங்கள், லைவ் டெலிவிஷன்ல காமிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்க்கறப்ப அப்படிதான் இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு 3% கிட்டத்தட்ட குறைவாக பெண்களிடமிருந்து வாக்களிப்பு வந்திருக்கு. இந்த பெர்சன்டேஜ் 77னா எல்லாரும் ஆண்களும் 77 பெண்களும் 77% வாக்களித்திருக்கணுங்கிறப்ப இந்த 74ங்கிறது வந்து ஒரு விதத்தில் ஆச்சரியமா. பொதுவாக பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவான வாக்கு சதவீதமாகவும் இருப்பதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க இப்படி இருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு புதுமையா தான் இருக்கு எனக்கு. கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதுனால அதனாலதான் அந்த கேள்வியை நான் முன் வச்சேன். சோ இந்த ஒரு சூழல்ல ஆண் வாக்காளர்களாகட்டும் பெண் வாக்காளர்களாகட்டும் தங்களது வாக்குகளை ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அவர்களது பிரச்சனைகளை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம். மேம்பாலமே கிடையாது. மேம்பாலம் இல்லாத ஒரு மாநகராட்சின்னு சொல்லக்கூடியது ஈரோடு மட்டும்தான். அப்பேற்பட்ட நிலையிலிருந்து மாற்றி இன்னைக்கு வந்து உள்கட்டமைப்பு வசதி கிடையாது. ஈரோட்டை பொறுத்தளவுல உள்கட்டமைப்பு வசதி இல்ல, பார்க்கிங் வசதி கிடையாது, எந்த வசதியும் இல்லாம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பட்டினுடைய இறக்குமதி வரிய 5% 15% உயர்த்திட்டாங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப விலைவாசி வேலைக்கு தகுந்த கூலி இல்லாம போச்சுங்க. இப்ப அதை குறைக்கிறதுக்காக வந்து நாங்க மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் எல்லாம் பண்ணோம். இருந்தாலும் வந்து மத்திய அரசாங்கம் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாங்க. இதனால வந்து நெசவாளிகளுக்கு வந்து ஏற்கனவே கிடைச்சிட்டு இருந்த குறைவான கூலி அது இன்னுமே குறைஞ்சு போச்சுங்க. மத்திய அரசாங்கம் இந்த பாமாயிலை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக இங்கே காங்கேயத்திலேயே உற்பத்தியாகக்கூடிய உள்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடை வழியாக கொடுத்து மக்களுக்கு உதவி செய்தால் அதன் மூலம் நமது அந்நிய செலவாணியை குறைத்து நாட்டினுடைய வருமானத்தை பெருக்கலாம். விவசாயிகளுடைய ஒரு ஏக்கர் அந்த விவசாயம் இருந்தால் அதை 2ஆக துண்டாடக்கூடிய நிலைமை, அவர்கள் அந்த ஒரு ஏக்கரை வைத்து பயன்படுத்த முடியாத நிலைமை, அது மட்டும் இல்லாமல் அந்த வரக்கூடிய அந்த இடத்திலே அந்த விவசாயி தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த குழாய் என்கின்ற ஒரு நிலைமை. இப்படி எல்லாம் வரும்போது அந்த விவசாயி கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள். விவசாயம் சார்ந்த குறிப்பா முருங்கை பவுடர் இது மாதிரியான தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு மத்திய அரசோட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில இவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதுக்கும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிற உப்பார் அணை கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமா நீர் ஆதாரம் இன்றி வறண்டு கிடக்கு. விவசாயிகள் பல பேர் இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. அது குறித்து இப்ப எல்லா தேர்தலும் இது ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனா அதுக்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. பொது சுத்திகரிப்பாளர் இல்லாதனால இந்த சாயப்பட்டைகள் இடிப்பது மூலியமாகவும் மூடி சீல் வைப்பது மூலியமாக தொடர்ந்து விசைத்தறிகள் பாதிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் வேலை செய்கின்ற விசைத்தறி தொழிலாளர்கள் இன்னைக்கு பிழைப்பு தோடி வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. கடல்ல அரபிக்கடல்ல கலக்கிற அந்த நதியை மத்திய சர்க்கார் நினைச்சு இந்த கொஞ்சம் திருப்பி கொடுத்தாங்கன்னா எங்களுடைய பவானி சாகர் டேம், குளம், குட்டைகள், இந்த மஞ்சள் சாகுடி பகுதியில கடும் வறட்சியை தவிர்த்து நீர் வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எதிர்காலத்தில் மஞ்சள் உற்பத்தி நல்லா பண்ணலாங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேல வரும். ஈரோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக அந்த நீர் ஆதாரம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை முன்வைத்திருக்கிறார்கள். இதே ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலும் இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதையும் தாண்டி திரு பத்ரி சேஷாத்ரி அவங்க கேட்கக்கூடிய முதல் சொல்லும்போது இது ஒரு தொழில் நகரம் அப்படின்னு சொன்ன விவசாயமும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு தொழில் நகரமாக இருக்கக்கூடியதுல அவங்க சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் உள்கட்டமைப்பு வசதி இல்லை, மேம்பாலங்கள் கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொழில் உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கான வசதிகள் நிறைய இடையூறா இருக்கு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன செய்யணும்? இவங்க எல்லாரும் பேசினது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இதுல முதலாக பேசியவர் தான் அந்த உள்கட்டமைப்பை பத்தி பேசினார். ஆனா உண்மையில உள்கட்டமைப்புங்கிறத வந்து மத்திய அரசும் நாடாளுமன்ற உறுப்பினரும் பெரிய அளவுல அதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியாது. அது மாநில அரசும் அந்த மாநகராட்சியும் செய்ய வேண்டிய வேலை. அதிகபட்சமாக நிதி ஒதுக்கலாம். எம்பி ஃபண்ட்ல இருக்கக்கூடிய நிதியை கூட அதற்கு ஒதுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து வேறு சில செயல்களுக்காக தான் அந்த பணத்தை ஒதுக்க முடியும். ஆக இங்க வந்து இந்த மக்கள் இதை நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு அடுத்து 2 பேர் பேசினதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். இம்போர்ட் பாலிசி, அதுல நிச்சயமாக வந்து இந்த பட்டு நூலை பத்தின அந்த இம்போர்ட் பாலிசியை பத்தி பேசினாரு. அதே மாதிரி எண்ணெய் பத்தின இம்போர்ட் பாலிசி,
அதை எப்படியெல்லாம் செய்யலாம், அதற்கு நிச்சயமா அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினரால் வந்து ஒரு பெரிய பங்களிப்பை செய்ய முடியும். இந்த போன்ற இந்த ஈரோடு அல்லது திருப்பூர் அல்லது கோயம்புத்தூர் இந்த போன்ற இந்த தொழில் நகரங்கள்ல பாலிசிங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸாக இருக்கட்டும், அதன் பிறகு அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு போனதற்கு பிறகான செயல்பாடுகளாக இருக்கட்டும், இந்த பாலிசி மேக்கிங்ல வந்து ஒரு பெரிய பங்களிப்பை செய்யறது கிடையாது. உள்கட்டமைப்பு முக்கியம். கட்டாயமாக ஈரோடு நகரத்துக்கு தேவைப்படக்கூடிய உள்கட்டமைப்புகள் ஏராளம். தமிழகத்துல வந்து சென்னைக்கு பிறகு கோவை, மதுரையே வந்து உள்கட்டமைப்புல பின்தங்கி இருக்கு. அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சேலத்துக்கும் திருச்சிக்கும் ஈரோடுக்கும் அடுத்த 3 பெரிய நகரங்களுக்கு உள்கட்டமைப்பு இன்னுமே குறைவாக தான் இருக்கு. இது வந்து அன்பார்ச்சுனேட். இந்த நகரங்கள்லாம் இன்றைக்கு வந்து பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களை விட முன்னோக்கி போகணும்னா அவர்கள் இன்றைக்கே அங்க வந்து மெட்ரோவை பத்தியும் நகர விரிவாக்கத்தை பத்தியும் துணை நகரங்களை பத்தியும் வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸை பத்தி இன்னைக்கு பேசணும். ஆனால் இதற்கு வந்து மாநில அரசு தான் வந்து பெரிய ஒரு பங்களிப்பை செய்ய முடியும். அதிகபட்சமாக மாநில அரசு மத்திய அரசிடம் எங்களுக்கு ஒரு பேக்கேஜ், இந்த ஈரோடு நகரத்தை இங்க இருக்கிறதுல இருந்து நான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் வேண்டும், அதை நீங்க எந்த விதத்துல கொடுக்க முடியும், ஒரு பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ல கொடுக்க முடியுமா, இல்ல கடனாக தர முடியுமா, இல்ல நாங்க வந்து வெளியில வந்து நிதி சந்தையில போய் பணத்தை திரட்டி இந்த காரியத்தை செய்வதற்கு நீங்க ஒரு பேக்கப் நீங்க கொடுக்க முடியுமா என்று கேட்க வேண்டிய ஒரு இது இருக்கு. அதை இந்த நாடாளுமன்றத்துக்காக தேர்தல் என்ற எந்த ஒரு வேட்பாளரும் இதை பத்தி எல்லாம் பேசின மாதிரி தெரியல. ஆனால் இந்த இடத்துக்கு விவசாய பாலிசி ரொம்ப முக்கியம். அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பின்பகுதியில சொன்ன அந்த ஒரு 5-6 பேரும் விவசாயத்துக்கு பல அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கைகள்லாம் வந்து செய்யக்கூடிய கோரிக்கைகள் தான் நினைக்கிறேன். இந்த நீர் ஆதாரத்தை பெருக்குதல், நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு அரபிக்கடலுக்கு போகக்கூடிய தண்ணீரை வந்து மடைமாத்தி விட முடியுமா அப்படிங்கறதுல ஒரு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. அது அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது. ஆனால் நிச்சயமாக அந்த பகுதியில மஞ்சள் விவசாயம் இன்னும் பல்வேறு விவசாயங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு நீராதாரங்கள் தேவை. அதற்கு நிறைய காரியங்கள் செய்யணும். அதுக்கு மத்திய அரசுடைய கொஞ்சம் பங்களிப்பு தேவைதான். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் திரு பத்ரி சேஷாத்ரி. குறிப்பிட்டது போல உள்கட்டமைப்பு வசதி அப்படின்னு சொல்லும்போது அந்த உள்கட்டமைப்பு வசதி மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழகம் அதில் பின்தங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இன்னும் அதிகமாக உள்கட்டமைப்பு வசதி செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தால் அதை தொடர்ந்து அது மாநில அரசு செய்ய வேண்டியது, இதே நேரத்தில் இன்னும் மத்திய அரசு செய்ய வேண்டிய பல பிரச்சனைகளையும் முன்வைத்தார்கள் அந்த வாக்காளர்கள். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு, அதாவது வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக சார்பாக செல்வகுமாரும், திமுக சார்பாக பவித்ரவள்ளியும், அதே நேரத்தில் காங்கிரஸ் சார்பாக கோபி அவர்களும், மதிமுக சார்பாக கணேசமூர்த்தி, அதாவது பாஜகவினுடைய கூட்டணியில் வரக்கூடியவர்கள், ஆம் ஆத்மி சார்பாக கே குமாரசாமி, இவர்கள் எல்லாம் வேட்பாளர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை நாங்கள் முன்வைத்தோம். தேர்தல் முடிந்த ஒரு காரணத்தினால் ஒரு சிலர் தங்களால் பதிலளிக்க முடியவில்லை, மற்றவர்கள் எங்களது கேள்விகளுக்கு தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று அவர்களே பதில் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் கமிஷன் திறம்பட செயல்பட்டது. அவருடைய அனைத்து பணிகளும் எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. அவரும் எங்களுக்கு ஒத்துழைத்தார், நாங்களும் அவர்களுக்காக ஒத்துழைத்து தேர்தல் நல்ல முறையில் நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா நடந்திருக்காங்க அப்படிங்கறத பரவலா எல்லா மக்களிடையும் பேசப்படுகிறது. அதேதான் நானும் சொல்றேன். மக்கள் என்னன்னா இப்ப இருக்க ஆளுங்கட்சி அவங்களுக்கு சாதகமா தேர்தல் ஆணையம் நடந்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாரும் பரவலா மக்களே பேசுறாங்க. அதுதான் உண்மை. அதுக்கான அது உண்மைங்கிறது வருகின்ற 16ஆம் தேதி நம்மளோட தேர்தல் முடிவுகளே ஒரு சாட்சியா அமையுங்கிறது என்னோட கருத்து. தேர்தல் கமிஷனானது மாநில ஆளும் கட்சிக்கு சாதகமாக தேர்தலுக்கு முந்தைய தினத்தில் கடைசி நாளில் இந்த 144 தடை உத்தரவை போட்டது நியாயமற்றது, தேவையில்லாதது. தமிழகம் ஒரு நக்சலைட்டுகள் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி அல்ல. சுமூகமாக இருக்கும் இந்த இடத்திலே அவர்கள் 144 தடை உத்தரவை போட்டது ஆளுங்கட்சி நபர்கள் ஆங்காங்கே பணம் பட்டுவாடா செய்வதற்கு சாதகமாக அமைவதற்காக அவர்கள் அவ்வாறாக செய்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்படும்படியாக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் தங்களது போட்டியிட்ட சக போட்டியாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். ஆளுங்கட்சியில மின்சாரம் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு அது சாதகமா இருக்கும். அதே மாதிரி பம்பரத்தை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய கணேசமூர்த்தி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் இருந்ததுல பெரிதளவுல இந்த தொகுதிக்காக எதுவும் பண்ணலைங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பரவலான பேச்சா இருக்கு. இந்த 2 காரணங்களால எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு சாதகமா போய் கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எதிர்கட்சிகளானது இந்த தேர்தலிலே மத்திய காங்கிரஸ் அரசு செய்த பல நல்ல திட்டங்களை இருட்டடிப்பு செய்திருக்கிறது. நான் கிராமங்கள் தோறும் பிரச்சாரத்திற்கு சென்ற போது குறிப்பாக ஒரு இடத்திலே ஒரு சுவர் விளம்பரத்திலே நான் கண்டபோது 108 ஆம்புலன்ஸ் திட்டமானது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டம் என்று பொய் பிரச்சாரம் செய்திருந்தார்கள். இது மத்திய காங்கிரஸ் அரசு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கொண்டு வந்த திட்டம். இதை மட்டுமல்ல பல நல்ல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மாநில அதிமுக அரசு கொண்டு வந்ததாக பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இது போல பல நல்ல திட்டங்களை முதியோர் பென்ஷன் திட்டத்தை கூட மாநில அரசு கொண்டு வந்ததாக கொடுக்கிறார்கள். பல நல்ல திட்டங்களை மாநில அரசும் எதிர்க்கட்சிகளும் செய்ததாக பொய் பிரச்சாரம் சொல்லி மக்களிடையே வாக்குகளை சேகரிக்கிறார்கள். இந்த நிலையில தங்களது வேட்பாளர்கள் குறிப்பா சக போட்டியாளர்களை பற்றியும் கருத்துக்களையும் தேர்தல் ஆணையத்தை பற்றியும் கருத்துக்கள் சொன்னாங்க. இது ஒட்டிய திரு பதிலுசேஷந்திரி அவங்கள்ட்ட நான் கேட்க கேட்கிறேன்னா, இப்ப இந்த நிலைப்பாடு இப்ப தேர்தல் முடிவடைந்து விட்டது. இந்த நிலையில தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு பற்றியும் அதே நேரத்தில் சக போட்டியாளர்கள் பற்றியும் தங்களது கருத்துக்களை தங்களது குறைபாடுகளை சொன்னார்கள். இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவங்க இதுல யாரோ ஒருத்தவங்க வெற்றி பெற போறாங்க. வெற்றி பெற்று அதுக்கு அடுத்த பணியாக மக்களுடைய பிரச்சனையை முக்கியமா பார்க்கணும். இந்த நிலையில் இவர்களுடைய நிலைப்பாடை பற்றி உங்களுடைய கருத்து. முதல்ல தேர்தல் ஆணையத்தின் மேல குறை சொல்வது அப்படிங்கிறது நிறைய, அதாவது முக்கியமாக இந்த எதிர்கட்சிகளாக இருக்கிறவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மேல ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறை ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு, தேர்தல் ஆணையம்ங்கிறதுக்கு நிறைய அதிகாரங்கள் இருந்தாலும் அது தனக்கென்று ஒரு நேரடியான பணியாளர்களை கொண்டது கிடையாது. பல்வேறு அரசு துறைகள்ல இருந்து இருப்பவர்களை வைத்துக் கொண்டுதான் அது தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும். அப்ப அந்த பணியாளர்கள் எல்லாம் உண்மையிலேயே இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியின் கீழே வருகிறார்களா அல்லது தேர்தல் ஆணையத்தின் கீழே அந்த நேரத்தில் வருகிறார்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க எல்லா இடத்துலயும் தேர்தல் ஆணையத்தோட கைகளும் கண்களும் இருந்துகிட்டே இருக்க முடியாது. அப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அரசு அதிகாரி அல்லது ஒரு பணியாளர், அரசு பணியாளர் ஒரு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக சாதகமாக நடந்து கொண்டு விட்டார்னா அது அப்படியே அந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேல வைப்பதுங்கிறது நியாயமற்றது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியால ஏதாவது ஒன்று மிகச் சிறப்பாக கடந்த ஒரு 20 ஆண்டு காலத்தில் நடந்திருக்குன்னா துளி துளியாக அது தேர்தல் ஆணையம் தான். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எந்த வேட்பாளர் எதை சொன்னாலும் அதை நம்ம ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதே இந்த எதிர்கட்சிகள் ஜெயித்த உடனேயே அவர்கள் தாங்கள் தேர்தல் ஆணையத்தின் மேல வைத்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. தேர்தல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் செய்யறதுங்கிறது எளிதான ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கும் இந்தியாவில். அதுல தேர்தல் ஆணையம் மிகச் சிறப்பான ஒரு வேலை செய்திருக்கு அப்படிங்கறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அடுத்தது செயல்பாடுகள் பற்றி, ஒருவருடைய செயல்பாடுகள் பற்றி இன்னொருவர் சொல்வது. இப்ப நம்ம திமுக வேட்பாளர் அம்மா மதிமுக அவருக்கு கடந்த 10 ஆண்டுகளா அவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா, இவர்கள் யாருக்குமே ஆக்சுவலா நீங்க இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கார்டு வைத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு உண்மையிலேயே நீங்க 100க்கு 10 மார்க்குக்கு மேல கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல இவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஒரு கோல் செட்டிங், இப்ப நம்ம ஒரு கார்பரேட் என்வாயன்மெண்ட்ல உங்களுக்கு முதல்ல ஒரு இலக்கு ஒண்ணு தீர்மானித்துக் கொள்கிறீர்கள். அந்த இலக்கை நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு உங்களுடைய மேலாளர்கிட்ட சொல்லிடுறீங்க அல்லது மேலாளர் உங்கள்கிட்ட சொல்லிடுறாரு. அதன் பிறகு நீங்க வருடத்தோடைய கடைசியில நீங்க ஒரு அப்ரைசல் நடக்கிறப்ப இதை நான் செய்வேன் என்று சொன்னேன் செய்திருக்கிறேன், செய்வேன் என்று சொன்னேன் செய்திருக்கிறேன். இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா நின்று தன்னுடைய கட்சி செய்து விட்டால், இப்ப காங்கிரஸ் வேட்பாளர் சொன்னார் இல்லையா, 100 நாள் வேலை திட்டம் எங்களது அரசு கொண்டு வந்தது. அப்ப அதைத்தான் நீங்க வாங்கிக்கிறீங்க. நாளைக்கு 5 ஆண்டுகள் நீங்க இந்த தொகுதி பக்கமே வராம இருந்தும் எங்களுடைய கட்சி செய்தது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அல்லது நீங்க தினம் தினம் வந்திருந்தோம் ஒன்றுமே செய்யாமலும் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம மக்களுக்கே இந்த ஒரு குழப்பம் இருக்கு. நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கிட்ட நம்ம எதை எதிர்பார்த்தது, நாடாளுமன்ற வேட்பாளர் என்ன செய்ய வேண்டும், சட்டமன்ற வேட்பாளர் என்ன செய்ய வேண்டும், மாநகராட்சி உறுப்பினர் என்ன செய்ய வேண்டும், இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாதனாலதான்
அதே மாதிரி அவர்கள் சார்ந்த கட்சிகள் என்ன செய்ய வேண்டும், அந்த மாநில அரசும் மத்திய அரசும் என்ன செய்ய வேண்டும், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கான்ஃபிளிக்ட் பண்ணிடுறோம். நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் இப்ப விலைவாசி ஏற்றம், விலைவாசி ஏற்றத்தை யார் மேல குறை சொல்வது? எந்த எலெக்ஷன் நடக்குதோ அந்த எலெக்ஷன் மேல குறை சொல்லிடுறது. மாநில அரசு சரியாக செய்யவில்லை, மத்திய அரசு சரியாக செய்யவில்லை. இப்ப இது உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அல்லது இதுதான் நான் செய்ய போகிறேன் என்ற ஒரு வழிமுறையை முன்வைக்கக்கூடிய மாதிரியான ஒன்றாக இல்லாத காரணத்தினால பொத்தாம் பொதுவாக குறை சொல்வது நடக்கிறது. பொத்தாம் பொதுவாக நடந்த நல்லதற்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்வதாக இருக்கு. கண்டிப்பா இதுல மாற்றம் கட்டாயமாக வேணும். இவர் இதை செய்ய வேண்டும், அதை செய்தாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கட்டாயமாக கேட்கலாம் இந்த இடத்துல. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கருத்தாக எதிர இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய செயல்பாடு பற்றிய குறைகளாக சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனைகள் அவருடைய எண்ண ஓட்டம் செலவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்காம இதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு படிவமாக இதை எடுத்துக் கொள்ளலாம். இந்த நிலையில தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அது பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் அம்மா அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக அனைத்து மக்களும் இரட்டை சின்னத்தில் வாக்களித்தார்கள். ஆனால் நான் வெற்றி பெறுவது நிச்சயம். ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 குடிநீர் பிரச்சனையும் இந்த மின்சார பிரச்சனையினால ஆளுங்கட்சி கட்சியை பொறுத்த வரைக்கும் பயங்கர அதிருப்தியில தான் மக்கள் இருக்காங்க. அது எங்களுக்கு கண்டிப்பா 100% அது எங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அடைவோம். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்திலே அனைத்து இடங்களிலுமே, குறிப்பாக ஈரோடு பாராளுமன்ற தொகுதியிலே கிராமப்புறத்திலே அனைத்து சமுதாய மக்களும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பெரும் வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். ஈரோடு பாராளுமன்றத்திலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். மீண்டும் மத்தியிலே அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே நல்லாட்சி மலர்ந்திடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பிக்கைதான வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே நம்பிக்கையோடு இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மே 16 வரை பொறுத்திருக்க வேண்டும். இந்த இதுல வேட்பாளர்களை யாரு வெற்றி பெற்றாலும் சரி, முதல்ல இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிகளில் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனை அப்படின்னா எதை சொல்லுவீங்க சுருக்கமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் தேவை. ஆனால் அதற்கு ஒரு உந்துதலும் மத்திய அரசின் பங்களிப்பையும் இங்க கொண்டு வருவதை மட்டும்தான் இவர்கள் செய்ய வேண்டும். தனியாக இவர்களால் காசு கொடுக்க முடியாது. அவருடைய எம்பி டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல இருந்தாலும் ஒன்றும் பெரிதாக செய்ய முடியாது. மாநில அரசு தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். ஆக மத்திய அரசின் ஒரு பார்வையை இதன் மீது திருப்பி மத்திய அரசு ஒரு கணிசமான தொகையை நகர வளர்ச்சி என்னும் பேரில் இந்த மாநில அரசின் வழியாக கொடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும். தொடர்ந்து நிறைய கருத்துக்களை பேசலாம். 40 இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த வகையில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது அரசியல் யூகம் என்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் நெருக்கடியா அழைப்பா, அலைக்கற்றை வழக்கு வேகம், ஆலய கட்சிக்கான மறைமுக மிரட்டல் அழைப்பாக பார்க்கப்படுகிறதா? அந்த வகையில் இடைவெளிக்கு முன்பாக நாம் பார்த்த தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி. தற்போது நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் மயிலாப்பூர், தியாகராய நகர், சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி. இதில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்று பார்த்தோமேயானால் வாக்காளருடைய எண்ணிக்கை மொத்த வாக்காளர்கள் 17,95,404. இதில் ஆண் வாக்காளர்கள் 9,950,000, பெண் வாக்காளர்கள் 8,94,141, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 313. இதில் இவர்கள் அளித்த வாக்கு சதவீதம் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இதில் தென்சென்னையினுடைய மொத்த வாக்கு சதவீதம் 60.37% இருக்கிறது. இது நமது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த சதவீத பகுதிகளில் பார்க்கும்போது இது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. 60.37% இருக்கிறது. இதில் ஆண் வாக்காளருடைய சதவீதம் 61.76, பெண் வாக்காளருடைய சதவீதம் 58.99, மற்ற மூன்றாம் பாலினவர்கள் சேர்ந்தவர்கள் 3.51% இருக்கிறது.
திரு பத்ரி சேஷாத்ரி அவங்ககிட்ட என்னுடைய கேள்வின்னா, தர்மபுரி, ஆரணி இது போன்ற இடங்களில் எல்லாம் கூட, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளிலும் கூட ஒரு அதிக அளவு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. 80க்கு மேல் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அங்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த தென்சென்னை வாக்காளர்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சத்தை ஒட்டி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதனுடைய வாக்கு சதவீதம் 60% இருக்கிறது, பதிவாக இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? பொதுவாகவே இந்தியா முழுமையிலும் கல்கத்தாவை தவிர எல்லா மெட்ரோ நகரங்களிலும், பெருநகரங்கள் அனைத்திலுமே வாக்குப்பதிவு குறைவாகத்தான் இருக்கு. அதுல பெங்களூர், மும்பையோடலாம் ஒப்பிடும் பொழுது சென்னை கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். நம்ம 60ங்கிறது குறைவுதான். 70 தொட்டு இருக்கும், அல்லது 66, 67 இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படி நடக்கல. இது நம்ம இதே இன்னொரு நிகழ்வுல இதை நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். பல காரணங்களை நம்ம முன்வைக்கலாம். ஆனா எதுவுமே ரொம்ப ஒரு வலுவான காரணமாகத்தான் சொல்ல முடியல. ஆனா இன்றைக்கு தேர்தல் முடிந்த பிறகும் நான் பல பேரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் தென்சென்னை தொகுதியை சேர்ந்தவன் தான். அங்க இப்ப மயிலாப்பூர் பகுதியில் மக்கள்கிட்ட பேசுறப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போலிங் பூத், ஒரு வாக்குச்சாவடியில எவ்வளவு வாக்குகள் பதிவாகணுமோ அதுல சில வாக்குச்சாவடிகள்ல 50%க்கு மேல வாக்குகள் பதிவாகல அப்படிங்கறதும் பேசுறாங்க. அதற்கு மேலையும் அதற்கு பிறகு கடைசியா நாங்க சில வாக்குகள் எல்லாம் போட்டுட்டோம், அது என்ன எப்படி நடக்குது அப்படிங்கறது புரியல. அதை பத்தி நம்ம பேசணும் கட்டாயமாக. அப்படி உண்மையாக வாக்களித்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அது 60% கூட இருக்குமா, இல்ல கடைசியாக சில வாக்குகள் போடப்பட்டனவா பொய்யாக, அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த அளவுக்கு அத்தத்தி ஏன் நான் எதுக்கு போய் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட ஒருவேளை இருக்கோ, ரொம்ப வலுவாகவும் நகரத்தை சேர்ந்தவர்கள்ட்ட இருக்கோ, அல்லது நகரத்தை சேர்ந்தவர்களை வாக்குச்சாவடிக்கு உந்தி அனுப்புவதற்கான காரணிகள் இன்னும் வலுவாக நம்ம கிட்ட இல்லையோ, அல்லது இது நாடாளுமன்ற தேர்தல் இப்படித்தான். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகள் எதுவும் வலுவாக தமிழகத்தில் இல்லாத ஒரு நிலையில் இதுக்கு எதுக்கு நம்ம பெருசா அலட்டிக்கிட்டு, ஒரு அசம்பிளி தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அப்ப நமக்கு நேரடி போட்டி இருக்கு, அப்ப கவனிச்சுக்கலாம் என்று ஒருவேளை மக்கள் சும்மா இருந்து விட்டார்களோ இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு அங்க இங்கேயும் தேடி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு நீங்க சொன்னது போல ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு கல்வி அறிவு குறைவாக இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் எல்லாமே அதே ஒரு விழிப்புணர்வோடு தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனா அதை விட இன்னும் கல்வி அறிவு அதிக உள்ளவர்கள் தங்களது வேலை காரணமாக இன்னும் பல்வேறு காரணங்கள் எல்லாம் முன்வைத்து இந்த வாக்குப்பதிவை செய்யாமல் இருக்கிறது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த தென்சென்னை நாடாளுமன்ற வாக்காளர்கள், குறிப்பாக அந்த வாக்கை பதிவு செய்தவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னென்ன பிரச்சனைகளை முன்மொழிந்திருக்கிறார்கள் பார்க்கலாம். இந்த மக்கள் ஃபுல்லா பிளாட்பாரத்துல ஃபுல்லா அந்த கொசுவால சாவுதுங்க. டெய்லி நைட்ல படுத்து கிடந்து பூரா ஒரே அரிப்பு தான் வருது. குடிசை பகுதியில என்ன செஞ்சிருக்காங்க, ஒண்ணுமே யாருமே எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய கிடையாது. இந்த பிரிட்ஜ் கிட்டத்தட்ட ரிப்பேர் பார்க்க ஒரு 9 மாசம் 10 மாசம் ஆக போகுது. ஆனா இது எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சாக்க பப்ளிக்கு பாதிக்காம இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க 4 மூணு சந்திப்பு இருக்குது. அந்த சந்திப்புல உங்களுக்கு பிரிட்ஜ் கட்டினாங்கன்னா கொஞ்சம் பஸ் வசதியெல்லாம் போறது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் 10 வருஷம் முன்னாடியே அறிவிச்சாங்க ஏகேமூர்த்தி பிரெட்லிய. அந்த திட்டங்களும் கிடப்பில் அப்படியே தான் இருக்கு. இன்னும் அதை பத்தி யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல. வந்தா நல்லா இருக்கும், லட்சக்கணக்கான மக்களுக்கு யூஸ் ஆகும். அது இப்போதைக்கு தரமணிக்கு தான் போயிட்டு ஏறுறாங்க எல்லாரும். சுகாதாரம் சரியான முறையில் கிடையாது. மார்க்கெட்ல எங்களுக்கு தங்குறதுக்கு தனியா இந்த கூலி தொழிலாளிகள் நிறைய அங்க வசிக்கிற இடம். ஏதாவது ஒரு முதலாளி வேலை செய்யற இடத்துல அந்த கடையில தங்கி நாங்க வேலை பார்க்கிறோம். தென்சென்னையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது பற்றி நான் திரு பத்ரி சேஷாத்ரி கூட கேள்வி என்ன, தென்சென்னை கண்டிப்பாக நமக்கு ஒரு பரிட்சயமான ஒரு தொகுதி. இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளாக பல்வேறு பிரச்சனைகள் முன்வைத்தார்கள். இப்ப நீங்க ஒரு தென்சென்னை அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது? என்ன நம்ம ஏற்கனவே பேசுனது போல நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய பிரச்சனையாக என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. இது சிக்கல். இவர்கள் சொன்ன அனைத்து பிரச்சனைகளுமே சட்டமன்றமும் அதாவது மாநில அரசும் சென்னை மாநகராட்சியும் செய்ய வேண்டிய பிரச்சனை. இந்த ரயில்வேஸை தவிர
நான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு மத்திய அரசு செய்யக்கூடியதாக நான் சொல்வது, இந்த MRTS அந்த மயிலாப்பூர் வழியாக வேளச்சேரி வரை செல்லக்கூடிய அந்த ரயில் பாதை, அது மத்திய அரசின் கையில் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் வரை அதற்கு விடிவு காலமே கிடையாது. ஒரு நகரின் மத்தியில் இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய ரயில் நிலையங்களை உள்ளடக்கி அதுல உள்ள அது குப்பையாக, அது யாரும் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. அதை பீத்து எடுத்து ரயில்வேஸில் இருந்து அதை நேரடியாக இந்த மெட்ரோ இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அதனிடம் விற்றுவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியத்தை மத்திய அரசு செய்யலாம். அது செய்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை மெட்ரோவுடன் சேர்த்து அதை இயக்கும் பொழுது உண்மையில் அது ஒரு பலனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். இது பாலிசி மேட்டர். இதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் வற்புறுத்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்து இந்த பகுதியில தான் உங்களுக்கு நம்ம இந்த கூவம் ஒரு பெரும் பகுதி தென் சென்னையில தான் ஓடிட்டு இருக்கு. அதன் பிறகு அது மத்திய சென்னைக்கு போகுது. இதை கட்டாயமாக மாற்றியே தீரணும். இதற்கு மத்திய அரசுடைய பங்களிப்பு வேணும், பணம் வேணும். முக்கியமாக அவ்வப்போது நம்ம கூவத்தை சுத்திகரிக்கிறோம். அதை சுற்றி தான் நிறைய ஏழை மக்களுடைய குடியிருப்பு இருக்கு. சுகாதாரத்தினால் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு சரியான ஒரு வாழ்விடமும் அது ஒரு காலத்துல நன்றாக அதுல ஒரு போக்குவரத்து நடந்து கொண்டிருந்த பக்கிங்காம் கால்வாயாக இருந்தது. இன்றைக்கு அது மிக மோசமான ஒரு சாக்கடையாக இருக்கு. இந்த சாக்கடையை சுத்தம் செய்வது என்பது சென்னைக்கே மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் மிக முக்கியமாக மாநில அரசு தான் ஈடுபட வேண்டும். அதுவும் மாநகராட்சி தான் ஈடுபட வேண்டும். ஆனால் பணம் வேண்டும், அதை மத்திய அரசு தான் கொடுத்தாக வேண்டும். கண்டிப்பாக இது ரெண்டுமே முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம். குறிப்பிட்டது போல வாக்காளர்கள் தங்களது பிரச்சனைகளாக முன்வைத்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளாகவே இங்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த மாநில அரசு அதற்குண்டான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதற்குண்டான நிதி மத்திய அரசு முன்மொழிந்து அதற்குண்டான பணத்தை, நிதியை தந்தால் இன்னும் சிறப்பாக இந்த வேறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து 40க்கு 40 பல சுவாரஸ்யமான பகுதிகள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அடுத்து நாம் பார்க்கவிருக்கின்ற பகுதி அரசியல் யூகம். யூகம் அரசியல் யூகத்தில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றது நெருக்கடியா அழைப்பா, அலைக்கற்றை வழக்கு வேகம் ஆலய கட்சிக்கான மறைமுக மிரட்டல் அழைப்பாக பார்க்கப்படுகிறதா? இந்த நிலையில ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கிமு கிபி அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி தேமு தேபி அப்படின்னு சொல்லலாம். தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு கூட்டணி இன்றைய ஒரு அரசியல் நிலவு வருகிறது. தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, அதுக்கு பின்பாக ஆட்சி அமைப்பதற்காக ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அந்த வேட்பாளர்கள் அவங்க குறிப்பா அந்த கை கட்சி பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து உண்டான அந்த ஆலய கட்சியை அவர்களுடைய கூட்டணிக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில முதலாக அந்த கூட்டணி பிரிஞ்சது அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு வருத்தம் அளிக்கிறது. இந்த நேரத்தில் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஒரு அழைப்பாகவும் ஒரு மிரட்டலாகவும் இந்த ஒரு அலைக்கற்றை ஒரு வழக்கு போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து மக்கள் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்களாக களமிறங்கியவர்கள் அதிமுக சார்பாக ஜெயவர்தனும், திமுக சார்பாக TKS இளங்கோவன் அவர்களும், பாஜகவின் சார்பாக இலகணேசன் அவர்களும், காங்கிரஸ் சார்பாக ரமணி அவர்களும் இங்கு வேட்பாளர்களாக களமிருந்தார்கள். இந்த வகையில் நாங்கள் வழக்கம் போல எல்லோரிடமே எங்களது முயற்சியை மேற்கொண்டும் அது ஒரு சிலர் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எந்த அளவில் இருக்கிறது என்பதை அவர்கள் கருத்தாக பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி கடைசி நாளிலே 144 தடை உத்தரவை பிறப்பித்தது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கியது. தேவையற்ற ஒன்று. எனவே அது எதிர்க்கட்சிகளுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதாக பயன்பட்டதே தவிர ஆளுங்கட்சிக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தினோம். அது மிகப்பெரிய தவறு. ஒரு குறிப்பிட்ட தொகுதியை குறிவைத்து அவர்கள் செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே அவர்கள் 144 தடை சட்டத்தை பிறப்பித்து அதன் மூலம் ஆளுங்கட்சிக்கு சாதகமான நிலையை உருவாக்கிவிட்டார்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. 144 தடை உத்தரவு போட்டிருப்பது என்பது எனக்கு என்னமோ உள்நோக்கம் கொண்டதாகவே தோன்றுகிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று அவர்கள் சொன்னாலும் கூட வாக்காளர்களுக்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் பணம் கொடுப்பதை கேள்விப்பட்டு
நாங்கள் எல்லாம் திரண்டு ஒரு 20-30 பேராக தடுப்பதற்கு வரும்பொழுது எங்களை தடுக்கத்தான் 144 படை பயன்பெற்றமை ஒழிய அவர்கள் 3 பேர் 2 பேராகத்தான் வீடு வீடாக சென்று தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தால் தடுக்க இயலவில்லையா? அது தெரிந்தே நடைபெற்றதா என்பதே ஒரு சந்தேகமாக இருக்கிறது. 144 தடை உத்தரவு ஏதோ அவர்களுக்காகவே போட்ட மாதிரி அதை மிகவும் நன்றாக அதிமுகவினர் பயன்படுத்தியதற்கு அவர்கள் உதவியதாகவும் தான் நான் கருதுகிறேன். ஆகவே என்னை பொறுத்த மட்டும் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக கடைசி நாட்களில் செயல்படவில்லை என்பதுதான் நான் கூற வேண்டும். சக போட்டியாளர்களை பற்றி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களது கருத்துக்களாக என்ன சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய போராட்டத்திலே ஆளுங்கட்சியின் பண விநியோகத்தை தடுக்கிற முயற்சியிலே காவல்துறையையும் எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நானெல்லாம் என்னுடைய தொகுதிக்குள்ளே செல்லும் பொழுது ஒரு பெரிய படையுடன் சென்று அங்கே எதிர்க்கட்சியினர் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல இடங்களிலே இரவிலே அவர்கள் காவல்துறையினரை துணைக்கு அழைத்து கொண்டு போயே பணம் கொடுத்திருக்கிறார்கள். 40 தொகுதிகளிலும் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை காட்டிலும் கடைசி 2 நாட்களில் பணம் கொடுத்து வாங்குவது ஒரே வழி என்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இது மிக வெளிப்படையாக பல இடங்களிலே தெரிந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தென் சென்னையில் பிரதானமான போட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அகில இந்திய அதிமுகவுக்கும் தான் இருந்தது. இதில் அகில இந்திய அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு தார்மீக விரோதமான தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆங்கிலத்தில் சொன்னால் இம்மாரல். அதாவது வீடு வீடாக சென்று மோடி பிரதமராக வேண்டுமானால் எங்கள் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று அகில இந்திய அதிமுகவை சார்ந்தவர்கள் கேட்டார்கள். இதெல்லாம் என் காதிலே விழுந்த பிறகு நான் பகிரங்கமாக பொதுக்கூட்டத்திலேயே அது குறித்து கண்டனம் தெரிவித்தேன். அதனால நேரடியான மோதல் இல்லாமல் இது ஒரு மாதிரி மறைமுகமாக மோடிக்கு ஆதரவான வாக்குகளை கள்ளத்தனமான கவர்வதற்கான முயற்சி. ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில அவங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பாக்குறேன் பத்ரி சாஸ்திரி. அதாவது 144 தடை உத்தரவுக்கு இவங்க தடை சொல்லியிருக்கிறாங்க. அந்த உத்தரவு எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்க, இது தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த வாக்கு சதவீதம் குறைவா இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக ஆர்வலர் மக்களுடைய ஒரு கருத்தாக பதிவு செய்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது சென்னையில பாரம்பரியமா இருந்து வரக்கூடிய மக்களுடைய சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனா பல மாவட்டங்களில், பிற மாவட்டங்களிலிருந்தும் சரி, பிற மாநிலங்களிலும் சரி, இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தங்களது வேலைப்பாடு காரணமாகவோ இல்ல தொழில் செய்ய வேண்டுமோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சோ அதனுடைய நிலைப்பாடும் இந்த வாக்கு சதவீதத்தில், இந்த வாக்குப்பதிவில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா? அது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். உங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு மைக்ரண்ட் பாப்புலேஷன், ஒரு இடத்தோட உங்களுக்கான ஒட்டுறவு அப்படிங்கறது மிகவும் குறைவாக இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சென்னையில தான். நீங்க இன்னைக்கு சைதாப்பேட்டையில குடியிருக்கீங்க, ஒரு வருடம் கழிச்சு நீங்க மாம்பழம் இல்லாட்டி விருகம்பாக்கம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, அல்லது ஓஎம்ஆர்ல எங்கேயோ குடியேறி போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு சிலருக்கு என்னுடைய தொகுதி என்ன அப்படின்னே கூட தெரியாத அளவுக்கான குழப்பம். இது நீங்க சென்னைக்கு வெளியில போனீங்கன்னா இந்த சிக்கலே இருக்காது. அவருக்கு ரொம்ப தெளிவா தன்னுடைய வாக்குச்சாவடி என்னன்னு தெரியும், தன்னுடைய அசம்பிளி தொகுதி என்னன்னு தெரியும், தன்னுடைய நாடாளுமன்ற தொகுதி என்னன்னு தெரியும். ஆனா சென்னைக்குள்ள இருக்கிற பலருக்கு தங்களுடைய தொகுதி என்ன அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலை. அப்புறம் வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவர்களுக்கு தமிழகத்துடைய அரசியலோட அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு உறவு இருக்கிறது கிடையாது. இது எல்லாமும் சேர்ந்தும் வாக்கு சதவீதம் குறைவதற்கு ஒரு காரணம் கட்டாயமாக இருக்கு அப்படிங்கறதான் சொல்லணும். அதுக்கப்புறமும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். சென்னை மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு மிக அதிக பணம் படைத்தவர்கள், ரொம்ப வெல்த்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ், வெரி வெல் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம், மிகப்பெரிய பணக்காரர்களாக இல்லாவிட்டாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியவர்கள், அதே சமயம் தங்குவதற்கு இடமில்லாமல் ஒரு கையகல இடத்துல, அதுவும் ஒரு ப்ராபப்லி ஒரு புறம்போக்கு இடத்துல எப்படியாவது வாழ்க்கையை வாழ்ந்து எங்கேயாவது ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு 300 ரூபாயை கொண்டு அதுல குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒவ்வொருவருடைய தேவையும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அதனாலேயே நீங்க இந்த கேம்பெயின் பிரச்சாரத்தை பார்த்தீர்கள் என்றாலே, இன்றைக்கு காலையில ஒரு பால் கார்டு வாங்க போற இடத்துல நான் மக்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அதுல
பல பேருடைய குற்றச்சாட்டு, இவர்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் இந்த மயிலாப்பூர்ல. அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து இந்த வேட்பாளர் வந்து எங்கள்கிட்ட வாக்கு கேட்க கூட வரல, இந்த பக்கமா கூட வரல அப்படின்னு. அதுல எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து சம் பக்கமே போயிட்டாங்க. இவர்கள் வந்திருந்தா மட்டும் இவர்கள் போய் வாக்களிச்சிருப்பார்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஆனா உள்ளூர வந்து என்னை பார்க்க கூட வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபமும் வந்து இருக்கு. அப்புறம் போடா நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அலட்சிய மனோபாவமும் இருக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவுதான் வாக்குப்பதிவு சதவீதமா தென் சென்னையில் அப்படின்னு நினைக்கிற ஒரு வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். இந்த நிலையில தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று முழு நம்பிக்கையோடு வேட்பாளர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள், கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கலாம். தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரை என்னுடைய வெற்றி வாய்ப்பு மிக நன்றாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள் நான் வடசென்னை தொகுதிக்காக ஆற்றிய பணிகளை மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நானும் அவர்களிடம் வெளிப்படுத்தி இருக்கிறேன். நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக நான் ஆற்றிய பணியை பத்திரிகைகள் எல்லாம் விரிவாக எழுதியிருக்கின்றன. எனவே பல வகையிலும் நான் அந்த தொகுதி மக்களுக்கு அறிந்தவனாகவே நான் அவர்களை சென்று சந்தித்து வாக்குகளை கேட்டிருக்கிறேன். அவை எனக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரும் என்று நம்புகிறேன். ஆய்வு செய்பவர்கள் பேசும்போது படித்த மக்கள், நடுத்தர மக்கள், இந்த உயர்நிலை வகுப்பை சார்ந்தவர்கள் தான் கூட இதுவரையில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கு தவறுகின்ற, தயங்குகின்ற மக்கள் கூட காலையிலேயே வந்து கியூ வரிசையிலே அதிக நேரம் நின்று வாக்களித்துவிட்டு சென்றார்கள் என்கின்ற செய்தியும், வாக்களித்தவர்களில் இளைஞர்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக எனக்கு தெரிகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் தென் சென்னையில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும். என்னை பொறுத்தமட்டில் தென் சென்னை பகுதியை பற்றி நான் கூற முடியும். அதுவே ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக தமிழகத்திலே உள்ள அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரசிற்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு பல தொகுதிகளில் நன்றாக இருக்கிறது என்று நான் கூற வேண்டும். ஏனென்றால் நான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடையே ஒரு காங்கிரசிற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை என்னால் காண முடிந்தது. அதுவும் குறிப்பாக பல பேர் என்னிடம் வந்து நீங்கள் தனியாக நிற்கிறீர்கள், ஒரு நல்ல முடிவு என்று கூறியதை என்னால் உணர, அதன் மூலமாக காங்கிரஸ் எந்த அளவிற்கு மக்கள் காங்கிரசின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிந்தது. ஆகவே என்னை பொறுத்தமட்டில் என்னுடைய தொகுதியை பொறுத்தமட்டில் எனக்கு நன்றாக இருக்கிறது. ஆக எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது, வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிலையில் மே 16ஆம் தேதி யார் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை கண்டிப்பாக தெரிந்துவிடும். இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த தொகுதிக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம். சிறுபான்மையோர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரை செல்கிற MRTS ரயில், அந்த பாதையில் திருவான்மியூரிலிருந்து மகாபலிபுரம் வரை அந்த ரயிலை நீட்டித்து தரும் முயற்சியிலே ஈடுபடுவேன். அதை நான் பொதுமக்களிடம் வாக்கு கேட்கும் பொழுது என்னுடைய வாக்குறுதியாகவே சொல்லியிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை குறைவு. அதன் மூலம் மகாபலிபுரம் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சுற்றுலா தலம் என்ற வகையிலும், அதே போல கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலை வழியிலே இருக்கிற பல பேர் சென்னைக்கு வந்து செல்லவும், சென்னையிலிருந்து அங்கே பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கும் இது வசதியாக இருக்கும். இந்த பாதை அமைந்தால் சாலை போக்குவரத்து நெரிசலும் குறையும் என்கிற எண்ணத்திலே இதற்காக பாடுபட்டு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி எடுத்துக்கொள்வேன். கூவமாக இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் இதைவிட மோசமாக இருந்த சபர்மதி ஆற்றை தெள்ளிய நீரோட்டமாக இருக்கிற ஆற்றாக மாற்றி அது சுற்றுலா தலமாக அதை மாற்ற முடியுமானால் அதே திட்டத்தின்படி கூவத்தையும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் என்பதாக சொல்லியிருக்கின்றேன். மீனவர்கள் வாழக்கூடிய பகுதியில் அவருடைய வாழ்விடங்கள் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன. அது சரி செய்யப்படும் என்பதாகவும், இந்த குஜராத்தை பொறுத்தவரையில் விண்வெளிக்கலம் மூலமாக, சேட்டலைட் மூலமாக கடல்ல எந்தெந்த பகுதியிலே அதிகமான மீன் வளம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து, எப்படி வானொலியில விவசாயிகளுக்கான குறிப்பெல்லாம் தருகிறார்களோ அதுபோல மீனவர்களுக்கு இந்த இடத்தில் போனால் மீன் அதிகமான வளம் இருக்கிறது என்று குறிப்பு தந்தால் மீனவர்கள் வாழ்வும் வசதியும் பெருகும். அதுபோல திட்டத்தை சென்னையிலும் அமல்படுத்துவதற்கான முயற்சியை நான் மேற்கொள்வேன் போன்ற பல்வேறு அம்சங்களை பட்டியலிட்டு நான் அச்சடித்து தந்திருக்கின்றேன். இதுதான் நான் என்ன செய்வேன் என்பதற்காக
என் மனதில் இருக்கின்ற சில திட்டங்கள். வேளச்சேரியிலே உள்ள அங்கு குப்பை மிகவும் இன்று சென்னையில் உள்ள அனைத்து குப்பைகளும் அங்குதான் கொண்டு செல்லப்படுகின்றன. அதை பற்றி பல பேர் என்னிடம் கருத்து கூறிய போது அவர்களுக்கு நான் கூறியது என்னவென்றால், அந்த குப்பையை வைத்து அங்கிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அந்த குப்பையை வைத்தே அந்த குப்பையை ஒரு எரிபொருளாக வைத்து ஒரு நிலையம் அமைத்தால் அதன் மூலமாக வர வேண்டிய அந்த மின்சாரமும் சென்னை நகருக்கு மிகவும் பயன்படுகின்ற வகையில் இருக்கும். அதே நேரத்தில் அந்த குப்பைக்கும் அங்குள்ள அந்த குப்பைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. போக்குவரத்து தொடங்கி குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம் வரை பல்வேறு விதமான திட்டங்களை சொன்னார்கள். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த கூவம் நதியை அங்க இருக்கக்கூடிய சபர்மதி ஆற்றை போல அதை சுத்தப்படுத்துவோம் அப்படின்னு கருத்து முன் வச்சாங்க. இது எந்த அளவுல சாத்தியம்? இது சுருக்கமா அது பற்றி விவரங்களை சொல்லுங்க. அது சபர்மதி அளவுக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா சபர்மதிக்கு நர்மதையிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை உள்ளே கொண்டு வந்து தொடர்ந்து தண்ணீர் ஓடும் மாதிரி செய்ய முடிந்தது. இங்கே நமக்கு அது போன்ற ஆறுகள் கிடையாது. அல்லது இதை கடல் நீரை விட்டு ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரியாக செய்ய முடியும். அதனால ஆறு மாதிரியான, அதாவது நன்னீர் கொண்ட இது மாதிரி இல்லாம உப்பு நீரை வைத்தாவது அது செய்ய முடியும். ஏதோ ஒரு விதத்துல அதை கிளீன் ஆக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய கருத்தாக ஏதோ ஒன்றை வைத்தாக அதை சுத்தப்படுத்தினால் கண்டிப்பாக சென்னை பகுதி இன்னும் சுத்தமாக இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில ஒட்டுமொத்தமாக தேர்தலை பற்றியும் தேர்தல் ஆணையத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டது என்றும், ஒரு சில இடங்களில் பணம் வழங்குவதற்கு பணம் பெறுவதற்கு ஏற்ற ஒரு சூழலாக அமைந்துவிட்டது என்றும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் பலர். இந்த நிலையில எது எப்படி இருந்தாலும் சரி, வெற்றி பெறக்கூடியவர்கள் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து அவர்களுக்கு உடனடியாக அவர்களால் முடிந்த ஒரு சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்த திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களுக்கும், வேட்பாளர்களிருந்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்த அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.